ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி தோசை. இதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறோம். 1 கப் கோதுமை மாவு அது கூட ஆட் பண்ணணும். வெறும் ராகி மாவு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணோன்னா அது ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அதனால கோதுமை மாவு கூட சேர்த்து தான் பண்ண முடியும். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம கொடுக்க போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்கட்டும். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுறேன். அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நல்ல நறுக்குனது போட்டு வதக்கணும். இஞ்சி நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி அதை நல்ல வாசம் வருது வர வதக்கிக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பை போட்டுக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். அதுக்கப்புறமா மாவில் எடுத்து கொட்டணும். ஆறாமல் மாவில் கொட்டினோன்னா மாவு வெந்துடும். தாளிப்பு எடுத்து மாவில் கொட்டினதுக்கப்புறமா நல்லா கலக்கணும். நம்ம வேணும்னா கேரட்டோ கேபேஜோ நல்லா கிரேட் பண்ணி பொடியை கிரேட் பண்ணி வதக்கியோ இல்லைன்னா பச்சையாவோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக ஆட் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அந்த கலர் பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தவால எண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சி தோசை ஊற்றலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நம்மளோட ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி போட்டுக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பை சேர்த்துக்கிறோம். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பாதி வத்தல் மிளகாய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் அடித்து வச்ச மசாலா சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணீர் வத்துற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு.